அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருவோம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. நான் இன்றைக்கி 200 கிராம் மஷ்ரூமை எடுத்து வாஷ் பண்ணி அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொடை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரை கப் மைதா, காலிஃப்ளவர் மஷ்ரூமை பொரிக்கிறதுக்கு அரை கப் மைதா, அதுக்கப்புறமா பெப்பர் தூள். இப்போ நம்ம மைதாவை தண்ணியில் கரைச்சி இந்த மஷ்ரூம் பொரிக்கிறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணிப்போம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மைதாவை நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதில் உப்புலாம் போட வேண்டாம், ஏன்னா நம்ம இதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா செய்ய போகிறோம். அந்த மசாலாவில் இருக்கிற உப்பே மஷ்ரூமுக்கு போதும். மஷ்ரூமை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். மஷ்ரூமை நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு அந்த பேனில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். நீங்கள் மஷ்ரூமை பொரித்த எண்ணெயே ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த மஷ்ரூமோட ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டிஷ்ஷில் அது ரொம்ப நல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்ம செய்ய போகிற மசாலாவில் எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போது கருவேப்பிலையும் போட்டுடலாம். நம்மளுக்கு இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும். இது வதங்கினாதான் நம்மளுக்கு ட்ரையான ஒரு சாஸ் கிடைக்கும். இப்படி இல்லைன்னா நம்மளுக்கு கொஞ்சம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கலைன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வாயில் ஆகப்படும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலாங்க ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கொடை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். கொடை மிளகா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சம் சாஃப்டாக ஆனாலே போதும். அதுக்கப்புறமா நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொடை மிளகா நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இதை ரொம்ப வதக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப வதக்கிட்டோம்னா ரொம்ப சாகி ஆகிடும். ஸோ அப்புறமா நம்மளுக்கு அந்த ட்ரையான ஒரு பெப்பர் ரோஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போது நம்ம பொரித்து வச்சுருந்த மஷ்ரூமை இதெல்லாம் சேர்த்துக்கலாம்.
மஷ்ரூமை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 1 மினிட் நம்ம மூடி வைப்போம். ஏன்னா அப்போ தான் அந்த கேப்சிகமோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த மஷ்ரூமோட கலந்துருக்கும். நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரையான ஒரு நல்ல ரோஸ்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ திறந்து பார்க்கலாம். ஓகே, நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணலாம். ஏன்னா இதில் காரம்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம வெறும் மிளகுத்தூள் தான் சேர்க்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்து கொஞ்சம் வதக்கியாச்சு. இப்போ கொத்தமல்லி சேர்த்துடலாம். இப்போ நம்மளோட மஷ்ரூம் சால்ட் அண்ட் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.